the market potential is limitless, infinite. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி, எந்த சர்வீஸா இருந்தாலும் சரி, we live in a desiring world. ஆசைப்படுற மனுஷன். ப்ராடக்ட் சர்வீசஸ், ப்ராடக்ட் சர்வீசஸ், ப்ராடக்ட் சர்வீசஸ், இதுலயே எல்லா பிசினஸும் பில்ட் பண்ணிட்டோம். I think there is a third aspect that is selling on a premium in the world. It's called experiences. In fact, the world pays the highest amount for experience. Businessmenல பண்ற சாதாரண தவறுகள் என்ன? எனக்கு வந்துட்டு வால்மீகியோ கம்பரோ ராமாயணத்துல என்ன சொல்லியிருக்கான்றது எனக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா அது உள்ள போனா தலை சுத்தம் எனக்கு. நீ மொத்த ராமாயணத்துல இருந்து என்ன எடுத்துக்கிற மாத்திரை அப்படின்னா, பக்தியோட இருந்தா ஒரு குரங்கு கூட தெய்வமாலாம். அப்ப நான் வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நான் பக்தியோட செய்வேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும்ன்ற ஒரே மெசேஜ். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஓகே, அது தசரதர் பாயசம் குடிச்சு குழந்தை பிறந்தது, அதெல்லாம் பிறக்கவே பிறக்காது. ஓகே, நீங்களும் பாயசம் குடிச்சுட்டே இருக்கலாம், டயபெட்டிஸ் வருமே தவிர குழந்தையெல்லாம் பிறக்கவே பிறக்காது. ஓகே, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்டையர் ராமாயணிலேருந்து இஃப் ஐ ஹேவ் டு டேக் ஒன் மெசேஜ், வாட் இஸ் தட் ஒன் மெசேஜ் வில் பி? And that one message I get is that with devotion even a monkey can ascend to divinity. So அப்ப நம்ம எது செஞ்சாலும் பக்தியோட செய்யணும், இல்ல செய்யக்கூடாது. எனக்கு மகாபாரதத்துல என்னென்னலாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கு, எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? தெய்வ நம்பிக்கை இருந்ததுன்னா அவனுக்கு எல்லாமே சால்வ் ஆயிடும் அப்படின்னு. தெய்வமே கூட இருந்தது, ஒண்ணுமே பண்ணல. அம்பா அவன் தான் அடிச்சான். தனித்தனியா ஒன்னொன்னா அவன் தான் ஜெயிச்சான். Vyasa is telling me God will work with you, God will not work for you. You have been told that if you have faith in God, everything will happen. Vyasa is telling faith plus competence will work. Faith without competence will not work. Faith is not a substitute for competence. Competence இருக்கணும். It complements competence. In fact, நான் விளையாட்டாவே சொல்லுவேன், அவ்வளோ பெரிய குருட்சேத்ரால 11 கோடி பேர் இருந்தாங்கன்றாங்க அந்த ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல. கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனோட இருக்கான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, எங்கோனா இருந்துக்கலாமே, எதுக்கு அர்ஜுனனோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அந்த என்டையர் பேட்டில் ஃபீல்ட்லயே திறமைசாலி அர்ஜுனன் தான். கிருஷ்ணர் ஃபெல்ட் சேஃப். ஏன்னா ஏதோ ஒரு மக்கு கூட இருந்து அதை அடிச்சு அட்லீஸ்ட் இருக்கத்துலேயே இதில் யாரா திறமைசாலி அவனோட போய் நம்ம இருந்தோம்னா நம்ம சேஃப்னு. ஸோ ஐ திங்க் வியாசா இஸ் கிவிங் ஆல் ஆஃப் யூ அ மெசேஜ். யூ வாண்ட் காட் இன் யுவர் டீம், யூ ஹவ் டு பி த பெஸ்ட் இன் வாட் யூ டு. இல்லைன்னா இந்த ஸ்லோகம் கத்துட்டேன், மந்திரம் கத்துட்டேன், ஆர் யூ த பெஸ்ட் இன் வாட் யூ டு, தென் யூ டோன்ட் ஹேவ் டு பெக் காட். காட் இஸ் இன் யுவர் டீம், தென் டெலிவர்ஸ் த ஹோல் திங். திறமை இல்லாதவன் லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும், திறமை இருக்கிறவன் லக்ஷ்மி வில் டு பூஜா டு யூ. அதுவா தேடி வரும், நம்மளை தேடி வரும், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா விதத்துலையுமே எனக்கு மகாத்மா காந்தியோட வாழ்க்கையில நீ என்ன கத்துன ஃபுல்லா தெரியுமா அவனுக்கு? அவர் என்னைக்கு பிறந்தாரு, எங்க பிறந்தாரு? நான் ஹிஸ்டரி எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எண்ணங்கள்னால கூட நான் யாருக்கும் எதிராக யோசிக்க மாட்டேன். ஐ எம் ரெடி டு லிவ் அ லைஃப். அஹிம்சா, இன் எசன்ஸ் அஹிம்சா இஸ் you have the right to think for, you don't have the right to think against, not even against your competition. So in ahimsa, in real life practice enna, I am entitled to think India ஜெயிக்கணும் நான் யோசிக்கலாம், நான் நம்பர் 1 வரணும்னு யோசிக்கலாம், இந்த வருஷம் நான் 100 கோடி பண்ணணும்னு யோசிக்கலாம், இன்னும் 10 வருஷத்துல நான் 1000 பேரை வேலைக்கு வச்சுக்கணும்னு யோசிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் allowed. What is not allowed is அவன் தோத்து போகணும், காம்படிஷன் அழிஞ்சு போகணும், அவன் வீணா போகணும். யூ ஆர் நாட் அலவுட் டு திங்க் அகேன்ஸ்ட், யூ ஆர் ஒன்லி அலவுட் டு திங்க் ஃபார். இதை கடைப்பிடிச்சிடலாமே, நம்ம வேற இன்னும் பண்ணவே வேணாமே, நம்ம அதுக்கு காந்தியவாதியெல்லாம் இருக்க வேணாம். இதை ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் இட். வாட் ஐம் ட்ரைங் டு டெல் இஸ், யூ டோன்ட் ஹேவ் டு ரீட் புக்ஸ், யூ ஹேவ் டு ரீட் பீப்புள். காமராஜர் சொன்ன மாதிரி நான் முதலமைச்சர் பதவியெல்லாம் இறங்கினோடனே தான் என்னால் அந்த நாற்காலிக்கு பெருமையா இல்லை அந்த நாற்காலினால எனக்கு பெருமையான்னு தெரியும். நான் முதலமைச்சர் பதவியில இறங்கின உடனேவும் ஒருத்தன் என்னை பார்த்து வணங்கினான்னா என்னால அந்த பதவிக்கு பெருமை. இறங்கினோன்னோ யோ அப்படின்னு ரோட்ல ஒருத்தன் கூட்டானா அப்ப அந்த நாற்காலி தான் எனக்கு பெருமை சேர்த்திருக்கே தவிர நான் அந்த நாற்காலிக்கு பெருமை சேர்த்து. ஐ ஆல்வேஸ் டெல் entrepreneur, loyalty to the chair.
You have to be the best in the chair in which you are sitting. நிறைய பார்த்து கத்துக்கலாம், நிறைய பார்த்து கத்துக்கலாம். Study organizations, study successful people, study failures, find out why people have made it, why people have not made it, and most importantly you should know நம்ம லெவல் நம்ம எங்க இருக்கோம். அதாவது என்ன தப்பு பண்றோம் நம்ம எல்லாருமே அப்படின்னா, ஒரு கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டானா அத்தனை கண்டக்டரும் கிளம்பி வந்துடுறான். ஓகே, பட் ஹிஸ்டாரிக்கலி ஒரு கண்டக்டர் தானே சூப்பர் ஸ்டார் ஆனா, எல்லாரும் ஆகலையே. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கராஜ்ல தான் ஆரம்பிச்சாரு. ஆப்பிள் இப்போ எவ்வளோ பெருசாயிடுச்சு. எனக்கு ஆஃபீஸ் இருந்தா கூட பரவாயில்ல, நான் போய் கராஜ்ல உட்காந்துக்கிறேன், அதான் ராசி. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகிட முடியுமா? பட் இந்த தப்பை எல்லாருமே பண்றோம். நம்ம படிக்கும் போது அம்பானியை பத்தி படிச்சிடறோம், அதானியை பத்தி படிச்சிடறோம், ஸ்டீவ் ஜாப்ஸை பத்தி படிச்சிடறோம், ஜாக் வெல்ஷை பத்தி படிச்சிடறோம். நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்? we have to compare our beginning with others beginning. பட் நம்ம எப்படி இது பண்றோம்னா, நம்ம பிகினிங் எடுத்துட்டு டாட்டா என்ன பண்ணிருக்கார், படிப்படியா. there is a rule, there is no easy way to the top, and those who made it to the top did not make it easy. படிப்படியா அடுத்த படி. In fact, it's a spiritual philosophy. Go as far as you can see. When you go there only you will see further. இல்லனா கனவு கண்டுட்டே இருக்க வேண்டியதுதான். உட்கார்ந்த இடத்துல கனவு கண்டுட்டே எனக்கும் ஒரு பெரிய ஆபீஸ் இருந்தா வரும், 15 வருஷம் கழிச்சு வரும். நானும் வந்துட்டு 25 ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியும்னா ஆரம்பிக்க முடியும், 20 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்க முடியும். நானும் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு அட்வைசரி டு த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி பொசிஷன்ல இருந்தா வர முடியும், 25 வருஷம் கழிச்சு வர முடியும். நானும் ஒரு குளோபல் பிளேயரா இருந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 11 கரன்சில சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு, முடியும், 5 வருஷம் கழிச்சு பண்ண முடியும். There are long-term dreams broken into short-term milestones. பட் என்ன ஆகுது, ஒரு பெரிய ட்ரீம் ஒன்று எடுத்துட்டு we don't even take the first step forward. கனவு கண்டுட்டே இருக்கும், கனவு கண்டுட்டே இருக்கும். But finally, look at all these people who have succeeded. 10% தான் ஐடியா, 90% is execution. 90% is execution. யோசிச்சுட்டே இருக்கலாம், அடுத்த ஐடியா. இந்த பிசினஸ் இன்னும் வளர்க்கல, அதுக்குள்ள அடுத்த பிசினஸ் பத்தி பேசியாச்சு. So if we can focus more and more on execution, which is where, what are the common mistakes? I told you, what are the common mistakes people do? Number 1 mistake, keeping the business continuously dependent on you. SMEs வந்து பெரிய பிசினஸ் ஆகாததுக்கு பெரும்பாலும் காரணம் வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும் நான் சொல்றது. Your business has become what it has become because of you. Your business is not becoming what it can become because of you. உங்களால தான் அது இந்த நிலைமைக்கு வந்திருக்கு, உங்களாலேயே அது இந்த நிலைமையிலேயே நின்று போயிடும், வளராது. ஏன்னா you were the greatest blessing to your business, you have become the biggest bottleneck to the business. This is not just about SMEs. பெரிய பிசினஸஸ் பார்த்திருக்கேன், கிட்ட 100 கோடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 வருஷம் இன்ஃப்ளேஷன் growth தான். 112 கோடி, 120 கோடி, 105 கோடி, 98 கோடி, திரும்பி 105 கோடி, இங்கே சுத்திட்டு இருப்பான், தாண்டி போகாது. That simply means you have already become a bottleneck to the business. Why does an entrepreneur become a bottleneck to the business? Because we don't focus on developing second line leadership. கஷ்டமான வேலை செகண்ட் லைன் லீடர்ஷிப்ன்றது, கஷ்டமான வேலைன்னா எப்படி மாத்திரையா, 10 பேரை உருவாக்கணும்னு கிளம்பினோம்னா 2லே 3 பேர் தான் தங்குவான், மீதி 7 பேர் ஓடி போயிடுவான் கத்துல. அந்த மீதி 7 பேர் ஓடி போயிடுறான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, if you don't focus on creating enough second line leadership, that will become your bottleneck. Almost every business that I have seen, choke வந்து ஓனர் தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு துணிக்கடை ஒன்று இருக்கு, ரொம்ப ஃபேமஸ் துணிக்கடை. நாங்கள் இன்னைக்கு சாயந்தரம் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓனர் சொன்னார், நீ எப்போ வரேன்னு சொல்லு, நான் இருக்கேன், நீ எதுக்கு வரணும்? இல்லை, எனக்கு தான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும்னு சொன்ன. அப்படின்னா உன் பிஸ்னஸ் அவுட்டு.
ஏன்னா 800 பேர் ஒர்க் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல உனக்கு மட்டும்தான் உன் ப்ராடக்டை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும்னா your business is already choked. ஒரு மாத்திரையை நீ அட்டென்ட் பண்ண முடியும். மாத்திரையோட பையிங் கெப்பாசிட்டி மாதிரி 10 கஸ்டமர் வருவான். அந்த 10 கஸ்டமர் அட்டென்ட் பண்றதுக்கு நமக்கு 10 பேர் வேணும். If every match is dependent only on a Virat Kohli or a Rohit Sharma to win, then that team cannot win the World Cup final. பேரே தெரியாத ஒரு ஹெட்னு ஒருத்தன் வந்து எல்லா தலைவலியும் கொடுத்துட்டு போனான்ல, அந்த டீமால தான் ஜெயிக்க முடியும். எல்லா மேட்சும் வார்னர் தான் அடிக்கணும், எல்லா மேட்சும் லேபுஷேன் தான் அடிக்கணும், எல்லா மேட்சும் ஸ்மித் தான் அடிக்கணும்ன்ற டீமால வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியாது. வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னா you need a new hero on that day. And only if you have a new hero on that day. தெண்டுல்கர்னால ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், சுரேஷ் ரெய்னானால ஒரு மேட்ச் ஜெயிச்சோம், யுவராஜ் சிங்னால நிறைய மேட்ச் ஜெயிச்சோம், கம்பீர்னால நிறைய மேட்ச் ஜெயிச்சோம், கடைசியில ஒருத்தர் 6 அடிச்சாரு, அதனால அவரை தெரியும் நமக்கு. பட் எல்லாரும் சேர்ந்து வந்தாதான். So when I have to build an organization, common mistake I see in everybody is என்ன வளர்த்துக்கணும், பிசினஸை வளர்த்துக்கணும், என்ன வளர்த்துக்கணும், பிசினஸை வளர்த்துக்கணும். உன்னோட டீமை வளர்க்கலன்னா that will become a bottleneck to the possibilities. Scalability of a businessக்கு ரெண்டு சேலஞ்சு தான். Capital availability, leadership availability. Market potential is never a problem. The market potential is bigger than all of us can handle. Capital availability. But இன்னைக்கு I think we live in a world where if you have a great business model, capital can be mobilized. But if you have not created enough ingrown leaders, மாத்திரே அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் வந்துட்டு ரிலையன்ஸ்லேருந்தோ டாட்டாலேருந்தோ ஒரு ஆளை பிடிச்சி போட்டுக்கிறேன், ஒர்க் ஆக. உன்னோட லீடர்ஷிப் ஸ்டைலுக்கு அவன் வேலை பண்ண மாட்டான். பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனிக்கு ஒருத்தனை எடுத்துன்னு வரும்போது முதல் நாள்லேருந்து உனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியலன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஃபர்ஸ்ட் டேலேருந்து 40 லட்சம் ரூபா கொடுத்து ஒருத்தனை எட்டுன்னு வந்தான்னா அவன் முதல் நாள்லேருந்து நீ வேஸ்ட்டுன்னுவான். அதை கேட்டுக்கணும். இந்த சிஸ்டம்லாம் தப்புன்னுவான், அதை கேட்டுக்கணும். அவனோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா, அதனால இன்னொரு 8 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. போனா போறதுன்னு உட்கார முடியாது, கடைசியில் இவனும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். ஓகே, எல்லா வேலையும் திரும்பி நம்மளே எடுத்து தான் செய்யணும். And this is the truth. Humor aside, this is the truth. People from developing countries can go and contribute to a developed country. Nobody from a developed country has ever contributed to the growth of a developing country. இந்தியாலேருந்து நம்ம போய் ஊரெல்லாம் நம்மளால வளர்க்க முடியும், தவிர எவனா ஒருத்தன் வந்து இந்தியா வளர்த்துருக்காங்க, நம்மளே தான் வளர்க்கணும். And the truth is, from a small country you can go to a bigger brand and grow. The moment ஏன்னா அவன் மேல தப்பு கிடையாது, அவனுக்கு வந்து சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ண தெரியாது, அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ண தெரியாது. இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண தெரியுமே தவிர, இருக்கிற சிஸ்டமை யூஸ் பண்ண தெரியுமே தவிர, நம்ம இப்போ பெருசாகிட்டோம், 25 கோடி ஆகிட்டோம், நம்ம ஒரு ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர் எடுத்துன்னு வந்து இனிமேல் அக்கௌண்ட்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் எடுத்துன்னு வருவோம். யோசிப்போம், தலைவலிக்கும். ஏன்னா நம்மளே வீட்டுக்கு இன்னும் 12 லட்ச ரூபா தான் எடுத்துன்னு போகிறோம், அவன் 24 லட்ச ரூபா கேட்குறான். ஓகே, பட் ஆனால் அவர் வந்தால் நமக்கு எல்லாம் சரியாயிடும், அடுத்த வாட்டி இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸ்லாம் வராமல் இருக்கும், அதனால அவர் எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு அவர் எடுத்துன்னு வந்துடுவான். ஓகே, அவன் வந்துட்டு எப்படின்னா அவன் ராஜா, அவன் யாரங்கே அப்படின்வான். நம்ம பிஸ்னஸ் இது வரைக்கும் எப்படி ரன் பண்ணியிருக்கோம்னா, யாரங்கே அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம தான் நிற்போம், யாரங்கேவும் நம்மளே தான் சொல்லும், நம்மளே உள்ளே நையான்னு இந்த பக்கம் போய் நிற்கணும். நம்ம வளர்ந்தது ஃபுல்லாக அந்த மாதிரி. அவன் ஃபைனான்ஷியல் கண்ட்ரோலர் வந்து யாரங்கே அப்படின்வான், யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு அதுக்கு ஒரு டீம் வேணும்னு கேட்பான். 24 லட்ச ரூபா இவன் வேலை பண்ணுறதுக்கு 24 லட்ச ரூபாய்க்கு ஒரு டீம் அவனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவனால் வேலை பண்ண முடியும், இல்லைன்னா அவனுக்கு வேலை பண்ண முடியாது. அது ரெண்டு போட்டோன்னே அவன் சொல்லுவான், டேலியா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலா, ஆரக்கிள் ஃபைனான்ஷியல் இல்லையா, எனக்கு இல்லை. ஓகே, அதுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஹார்ட்வேர்னுவான். இது வந்து அவன் மேல தப்பு கிடையாது, அவன் இருந்த என்வாயன்மெண்ட்ல இதெல்லாம் கொடுத்துட்டாங்க அவனுக்கு. ஓகே, மாத்திரையா எனக்கு வந்து கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சாதாரண டிரைவரை என் காருக்கு டிரைவராக போட போகிறது இல்லை, ஒரு பைலட்டை தான் டிரைவராக வந்து, அவனுக்கு ஃப்ளைட்டு தான் ஓட தெரியும், அவனுக்கு கார் ஓட தெரியாது. காமன் மிஸ்டேக். You want to grow your organization, you have to grow your second line leadership. And the most loyal second line leadership is homegrown.
all accountants should forgive me. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். Okay. It's easier to teach accountancy to an honest person than to teach honesty to an accountant. Whoever has the right work ethic இல்ல competence டெவலப் பண்ணிடலாம். காம்பிட்டன்ஸ் கோசரம் ஒருத்தனை கூட்டு வந்துட்டு இல்ல, நீ நேர்மையா இரு, நியாயமா இரு, சின்சியரா இரு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு தெரியும், 30 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நல்லவனா இருங்கடா நல்லவனா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து அந்த ஜெமினி வில்ல மாதிரி கேட்கறான், நான் எப்போ தப்பு பண்ணேன் நல்லவனா இருக்கிறதுக்கு அப்படின்றான். அதான் அவன் கெட்டவனே உனக்கு தெரியல, அவனை எப்படி திருத்தது நம்ம? ஓகே, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால ஐ somehow feel even if you didn't remember anything I told you, remember this: capable leadership, compatible team. Okay, and the compatibility with leadership illa அப்படின்னா வண்டி எழுத்துன்னு போறது கஷ்டம். This is the first mistake. 2, எங்க பார்த்தாலும் books, how to bounce back from a failure. எத்தனை தடவை விழுந்தாலும் நம்மளால திரும்பி எப்படி எழுந்து நிற்க முடியும், how we can bounce back in life, நிறைய இருக்கு. There is one literature that is not available in the world.